ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். பன்னிரு திருமுறை அமுதம். இதில் இன்று இடம்பெறுவது 10ஆம் திருமுறை. விளக்கம் அளிப்பவர் சோமி சுந்தரம் அவர்கள். பாடல்களை பாடுபவர் கணக்கன்பட்டி கே. சச்சிதானந்தம் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். சக்கரவர்த்தி தவராஜ யோகி எனும் மிக்க திருமூலனடி மேவுநாள் என்னாளோ என்று தாய்மானவரால் போற்றப் பெற்ற திருமூலர் அருளிய திருமந்திரம் 10ஆம் திருமுறையாகும். அகத்தியர் அருள் பெற்ற சுந்தரநாதர் கையிலை சென்று நந்தியம்பெருமானிடம் ஞானம் பெற்று தில்லை சிற்றம்பலவனை காண வந்தார். தில்லையில் தரிசனம் முடித்தார். போகும் பாதையில் திரு ஆவடுதுறைக்கு அருகில் சாத்தனூர் என்ற கிராமத்தின் எல்லையில் மூலன் என்ற மாடு மேய்ப்பவன் இறந்து கிடப்பதையும் அவனை சுற்றி நின்று மாடுகள் கண்ணீர் விடுவதையும் கண்டார். கூடுவிட்டு கூடுபாயும் பரகாய பிரவேசம் அறிந்தவராதலின் தன் உடம்பை மரப்பொந்தில் வைத்துவிட்டு மூலன் உடலில் புகுந்து எழுந்தார். பசுக்கள் மகிழ்ந்தன, வீடுகளுக்கு சென்றன. இவர் வீட்டுக்கு செல்லவில்லை. ஊர் அம்பலத்தில் தியானத்தில் அமர்ந்தார். மூலனுடைய மனைவியும் உறவினரும் இனி இவர் இல்வாழ்விற்கு உதவமாட்டார் என்று உணர்ந்தார்கள். இவர் காட்டுப்பகுதிக்கு திரும்பினார். சுந்தரநாதர் உடலை காணவில்லை. மூலன் உடம்பிலேயே இருந்து அரச மரத்தின் கீழ் அமர்ந்து 3000 ஆண்டுகள் வாழ்ந்து ஆண்டுக்கொரு பாடலாக பாடிய 3000 தமிழ் திருமந்திரமாலை என்று போற்றப்படுகிறது. திருமுறைகளில் தோத்திரமும் சாத்திரமுமாக திகழும் திருமந்திரம் சிவகதிக்கு வித்தாக கருதப்படுகிறது. திருமந்திரத்தில் முதல் பாடல் காப்புச் செய்யுளாக விநாயகப் பெருமானை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றது. பெருமான் துதிக்கையை சேர்த்து 5 கரங்களை கொண்டவர். ஓங்கார வடிவான யானைமுகம் பெற்றவர். வளர்ந்து உலகை வாழ்விக்கும் இளம்பெரு சந்திரன் போன்ற தந்தத்தை உடையவர். சிவபெருமான் புகழையும் ஆற்றலையும் தான் பெற்றுக்கொண்ட மூத்த பிள்ளையார். ஞானப்படமான முருகனுக்கு முன் தோன்றிய ஞான கொழுந்து போன்றவர். இத்தகைய ஞானத்தின் திருவடிவை என் அறிவில் வைத்து போற்றுகின்றேன் என்கிறார் மூலர். தனக்கு மேல் நாயகமில்லாதவர் விநாயகர். ஓதிய எடுத்தாம் அஞ்சும் உரு பிணி வரத்தான் அஞ்சும் என்றது போல இக்காப்புச் செய்யுள் அஞ்செழுத்தை குறிப்பாக உணர்த்தி 5 என்று தொடங்குகிறது. இப்பொழுது இந்த அரிய பாடலை பார்ப்போமா? 5 கரத்தனை யானை முகத்தனை 5 கரத்தனை யானை முகத்தனை 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தினிடம் திரை பொறுமையேற்றனை 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தினிடம் திரை பொறுமையேற்றனை இந்தினிடம் திரை பொறுமையேற்றனை நந்தி மகன் தன்னை நந்தி மகன் தன்னை ஞான கொடுந்தினை 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 புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நந்தி மகன் தன்னை ஞான கொடுந்தினை நந்தி மகன் தன்னை ஞான கொடுந்தினை நந்தி மகன் தன்னை ஞான கொடுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நந்தி மகன் தன்னை ஞான கொடுந்தினை புந்தியில் வைத்தடி
காப்புரியுளை அடுத்து திருமந்திரம் முதல் பாடல் கடவுள் பெருமையை பேசுகிறது. இறைவன் ஒப்பற்ற ஒரு பொருளாய் மெய்ப்பொருளாய் விளங்குகின்றான். சக்தியோடு இரண்டானவன். ஆக்கல், காத்தல், ஒடுக்குதல் என்ற 3 நிலைகளில் 3ஆக நிற்பவனும் அவனே. அறம், பொருள், இன்பம், வீடு 4ஐயும் நமக்குள் இருந்து தானும் உணர்ந்து நமக்கும் உணர்த்துகிறான். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5ஐயும் வென்று பொறிவாயில் 5 அவித்தவனும் அவனே. உடம்பில் உள்ள மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்ற 6 ஆதாரங்களிலும் விரிந்திருப்பானும் அவனே. 6க்கும் மேலே உச்சந்தலையில் உள்ள 7வது ஆதாரமாகிய 1008 தாமரையாகிய சகசராரத்தில் விளங்குபவனும் இறைவனே ஆவான். நிலம், நீர், தீ, காற்று, வானம், சூரியன், சந்திரன், ஆன்மா என்று கூறப்படும் 8ஓடும் பொருந்தி அட்டமூர்த்தியாய் காட்சியளிப்பவனும் அவனே என்று 1 முதல் 8 வரை இறைவன் புகழ் பாடி எட்ட முடியாத இறைவனை இனிய தமிழ் பாமாலையால் எட்டி பிடித்து கட்டி போடுகிறார் திருமூலர். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையான ஆண்டவன் திருமந்திர கயிற்றால் கட்டுண்டு தானும் மகிழ்ந்து நம்மையும் மகிழ்விக்கிறான். இந்த பாடலை கேட்போமா? ஒன்றவன்தானே ஒன்று அவன்தானே 2 அவன் ஒன்றவன்தானே 2அவன் இன்னருள் 1 அவன்தானே 2 அவன் இன்னருள் இன்னருள் நின்றனன் 1 அவன்தானே 2அவன் இன்னருள் நின்றனன் 3 4 உணர்ந்தான் 4 உணர்ந்தான் 5 வென்றனன் 1 அவன்தானே 2அவன் இன்னருள் 1 அவன்தானே 2 அவன் இன்னருள் நின்றனன் 3 4 உணர்ந்தான் 3 4 உணர்ந்தான் 5 வென்றனன் 6 விரிந்தனன் 7 சென்றனன் தானிருந்த 7 சென்றனன் தானிருந்தான் உணர்ந்தெட்டே யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது திருமூலரின் அருட்சிந்தனை. இறைவனை உணர்ந்து பேரின்பம் பெற்ற திருமூலர் அந்த இன்பத்தை உலகமெல்லாம் பெற வேண்டும் என்று எண்ணி திருமந்திரம் பாடினார். திருக்குறள் தமிழ் வேதம், திருவாசகம் தமிழ் உபனிஷதம், திருமந்திரம் தமிழ் ஆகமம் என்றார் ஊரனடிகள். வடமொழி ஆகமத்தை தமிழில் தந்து 9 தந்திரங்களாக வகுத்து அமைத்த திருமூலர் தான் அப்படி செய்ததற்கு காரணம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற எண்ணம்தான் என்பதை இந்த பாடலில் கூறுகின்றார். வானளாவிய அறிவுமயமான மறைப்பொருள் இறைவன். அவனை பற்றிய மந்திரம் உடம்பில் உணர்வுகளை தூண்டும். சிந்திக்க சிந்திக்க சிவம் வந்து உங்களோடு பொருந்திவிடும். ஒன்றி இருந்து நினைமென்கள் உந்தமக்கு ஊனமில்லை. புறத்தே உள்ள பொருளை விரும்பி அடையும் மகிழ்வை விட அகப்பொருளான இறைவனை தேடி அடையும் ஆனந்தம் அளக்க முடியாதது.
இந்த ஆனந்தத்தை நான் அடைந்தேன், நீங்களும் அடைய வேண்டாமா? சேரவாரும் ஜெகத்தீரே என்று தாயுமானவர் கூறுவது போலே நம்மை பார்த்து யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்கிறார் மூலர். அவர் பெற்ற இன்பத்தை பாடல் மூலம் நாமும் பெறலாமா? யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லியன், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், உன் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லியன், யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லியன், உன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரும், உன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரும், தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே, உன் பற்றி நின்ற உன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம், உன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம், தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே, உன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம், தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே, யான் பெற்ற இன்பம் பெருகும் வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லியன், உன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம், தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே, தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. ஒவ்வொருவர் பிறவிக்கும் ஒவ்வொரு நோக்கம் உள்ளது. குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை மனித வாழ்க்கை ஆகாது. எந்த குறிக்கோளும் இல்லாமல் நாய் ஓடிக்கொண்டே இருப்பதால் அதை இடிபிறவி என்று கூறுகிறோம். இறைவன் தன்னை நன்றாக படைத்தனன் என்று மகிழ்ச்சி பெருமிதம் கொள்ளுகிறார் திருமூலர். ஏன் படைத்தான் என்று கேட்கிறோம். அவர் பேசுகிறார், தமிழில் ஆகமங்களை விளக்கி இறைவன் புகழ் பாடத்தான் என்னை படைத்து அனுப்பியிருக்கிறான். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற வரிகள் கேட்கும் போதெல்லாம் செவிகுளிர தேன் பொடியும் செந்தமிழ் பாமலர்கள். முன்னை பிறவியில் தவம் செய்யாதவர்கள் மேலும் மேலும் பிறவிகளை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். நான் செய்த பெருந்தவத்தால் எனக்கு இப்பிறவி வாய்த்தது என்கிறார் திருமூலர். வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் என்றும், எண்ணறிய பிறவிகளில் மானுடப் பிறவியே யாதினும் அரிதரிது கான், இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அருகிலேன் என்றும் அருளாளர்கள் பாடுவது நினைக்கத்தக்கது. தமிழில் ஆகமம் செய்யும் பிறவி அவர் தவத்தினால் அவருக்கு கிட்டியது. அதனால்தான் என்னை இறைவன் நன்றாக படைத்தான் என்று மகிழ்ச்சி பெருமிதம் கொள்ளுகிறார். அவர் பாடிய திருமந்திரத்தை கேட்கும் பிறவி நம் தவத்தால் நமக்கு கிட்டியது. அந்த பாடலை கேட்கலாமா? பின்னே நின்றென்னே பிறவி வருவது, பின்னை நின்றென்னே பிறவி பருவது, முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிலரே, பின்னை நின்றென்னே பிறவி வருவது, முன்னை நன்றாங்க முயல் தவம் செய்கிலரே, என்னை நன்றாக
நன்றாக இறைவன் படைத்தனன் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே பின்னை நின்றென்னே பிறவி வருவதே முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிலரே பின்னை நின்றென்னே பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிலரே என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. சைவ சித்தாந்தத்தில் பதி பசு பாசம் என்ற மூன்றை கூறுவார்கள். உயிர் நிலையானது, உடல் நிலையற்றது. உயிரை ஆன்மா என்றும் பசு என்றும் கூறுவார்கள். பசு என்றால் கட்டப்படுவது என்று பொருள். பசுவை ஒரு கயிற்றால் கட்டுவார்கள், குதிரையை 2 கயிறுகளால் கட்டுவார்கள், யானையை 3 சங்கிலிகளால் கட்டுவார்கள், ஊஞ்சலை 4 சங்கிலிகளால் கட்டுவார்கள். ஆன்மாவை உடம்போடு சேர்த்து மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் 5 சங்கிலிகளால் கட்டியிருக்கிறார்கள். எனவே இது பசு எனப்பட்டது. இறைவன் நமக்கு பதி. பதி என்றால் தலைவன். இறைவனை மறைப்பது ஆன்மாவோடு தொடர்பு கொண்டுள்ள பாசம். இந்த பாசத்தை ஆணவம், கன்மம், மாயை என்று 3ஆக கூறுவார்கள். நான் என்பது ஆணவம், நல்லது என்று தவறாக எண்ணிக்கொண்டு தீயதை செய்வது கன்மம், நமக்குள் இருந்தே நமக்கு தெரியாதது மாயை. இந்த 3ஐயும் சேர்த்து பாசம் என்பார்கள். பதி பசு பாசம் சைவ சித்தாந்தத்தில் முப்பொருள் உண்மை என்று பேசப்படும். இவற்றுக்கு இடைப்பட்ட தொடர்பை சுருக்கமாகவும் அழகாகவும் முதலில் குறிப்பிட்டவர் திருமூலர். பதி பசு பாசம் எனப்பகர் 3இல் பதியினைப் போல் பசுபாசம் அனாதி என்கிறார். பதி பசு பாசம் 3ம் என்றும் உள்ளவை, ஒன்றை ஒன்று உண்டாக்கவில்லை. பசுவான ஆன்மா பாசத்தோடு கூடியிருக்கும் போது இறைவனை அணுக முடியாது. இறைவன் அணுகினால் பசுவை விட்டு பாசம் போய்விடும். பசுத்தன்மை மாறி ஜீவன் சிவநிலை அடையும். இது திருமூலர் குறிக்கும் உபதேசம். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கினால் ஜீவனுக்குள்ளே சிவமனம் பெருகும். நம்முடைய தட்சிணாமூர்த்தியின் திருத்தோற்றம் இதைத்தான் காட்டுகிறது. இந்த சிவசித்தாந்த பாடலை இப்பொழுது காதுகுளிர கேட்போம். பதி பசு பாசம் என பகரே 3இல் பதி பசு பாசம் என பகரே 3இல் பதியினை போல் பசு பாசம் மனதி பதி பசு பாசம் என பகர் 3இல் பதியினை போல் பசு பாசம் மனதி பதி பசு பாசம் என பகர் 3இல் பதியினை போல் பசு பாசம் மனதி பதி பசு பாசம் என பகர் 3இல் பதியினை போல் பசு பாசம் மனதி பதியினை சென்றணுகம் பதியினை சென்றணுக பசுபாசம் பதியினை சென்றணுக பசுபாசம் பதியினை போல் பசு பாசம் மனாதி பதியினை சென்றணுக பசுபாசம் பதியினை போல் பசு பாசம் மனாதி
பதியினை சென்றணுக பசுபாசம் பதியணுகில் பசு பாசம் நிலாவே பதியணுகில் பசு பாசம் நிலாவே தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது என்பார்கள். தாய் தந்தை குரு தெய்வம் நால்வரில் தாய் தந்தையை காட்டுவாள், தந்தை குருவை காட்டுவார். குருநாதன் மட்டும்தான் பீடுடைய பிரமாபுரம் ஏறிய பெம்மான் இவனன்றே என்று இறைவனைக் காட்ட முடியும். சூரியகாந்த கல்லை பார்க்கிறோம். சூரியனுக்கு முன்னால் பஞ்சை எரிக்கிறது. அதுபோல ஆன்மா குருநாதனுக்கு முன்னால் மலங்களையெல்லாம் எரித்துவிடும். கடவுளை காட்டுவது மட்டுமன்றி கடவுளாகவே காட்சி அளிப்பவரும் குருநாதராவார். சிவபெருமானே குரு. அவர் திருமேனியை சிரசின் மேல் ஜோதி பிடம்பாக கண்டால் தெளிவுண்டாகும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அவருடைய திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பினால் தெளிவுண்டாகும். அவர் கூறிய நல்ல உபதேச மொழிகளை கேட்டால் தெளிவுண்டாகும். அவர் திருமேனி நம் கருமேனி கடிய காட்சி கொடுப்பது, அதை சிந்திப்பது தெளிவு தரும். அதன் பிறகு தானே புலனைந்தும் தன்வசமாயிடும். குருவின் திருவருள் கைகூடுமானால் ஆணிப்பொன் மன்றில் ஆடும் திருக்கூத்தை பேணி தொழுது பேறு பெறலாம். குருவடிவாகி குவளையன் தன்னில் திருவடி வைக்கும் சிவனருள் மட்டுமே அடியா இன்ப ஆனந்தமாகும். குருந்த மரத்தடியில் அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்ட சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு குருவாக தோன்றி காட்டாதனையெல்லாம் காட்டி சிவம் காட்டியது இங்கே சிந்திக்கத்தக்கது. குருநாதனை பற்றி பேசக்கூடிய இந்த பாடலை இப்பொழுது கேட்கலாம். தெளிவும் குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவும் குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே தெளிவும் குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. காகங்கள் உண்ணும் பொழுது பிற காகங்களை அடைத்து உண்பதை பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? நீங்களும் பிறருக்கு கொடுத்து உண்ணுங்கள். உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று பாராமல் எல்லோருக்கும் கொடுங்கள். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருங்கள். பழம் பொருட்களை போற்றி உண்ணாதீர்கள்.
இம்மை மறுமை இரண்டிலும் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற வேட்கை உங்களுக்கு இருக்கிறதல்லவா? அது நிறைவேற வேண்டுமானால் மிக விரைவாக உண்ணாதீர்கள், மெதுவாக உண்ணுங்கள். நொறுங்கத் தின்றால் 100 வயதல்லவா? பாதி ஜீரணம் வாயில்தான் நிறைவேறுகிறது. உண்ணும் போது பிறருக்கு கொடுத்து அமைதியாக உண்ணுங்கள். சாட்சி இல்லாமல் சாப்பிடாதீர்கள். அடுத்தவர்தான் நமக்கு சாட்சி. அற்றார் அடிபசி தீர்த்தல் நம் பொருளை நல்ல இடத்தில் கொடுத்து வைப்பதாகும் என்று தானத்தின் சிறப்பை விளக்குகிறார் திருமூலர். வையில் கதிர்வடி வேலோனை வாழ்த்தி வறிஞர்க்கு என்றும் நொய்யில் புலவளவேனும் பகிர்மென்கள் என்ற கந்தர் அலங்காரத்தை நினைவூட்டக்கூடிய இந்த நல்ல தமிழ் பாடலை இப்பொழுது கேட்கலாம். ஆர்க்கும் மீடு மின் அவர் இவர் என்னன்மின், ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின், ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின், பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின், ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின், பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின், நாட்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின், பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின், பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றமின். வேட்கை உடையீர், வேட்கை உடையீர் விரைந்தொலையும் நன்மின், வேட்கை உடையீர் விரைந்தொலையும் காக்கை கருந்துண்ணும் காலமறிவினும், வேட்கை உடையீர் விரைந்தொலை உள்ளின், வேட்கை உடையீர், வேட்கை உடையீர் விரைந்தொல்லை உணல்மின், வேட்கை உடையீர், வேட்கை உடையீர் விரைந்தொல்லை உணல்மின், வேட்கை உடையீர், வேட்கை உடையீர் விரைந்தொல்லை உணல்மின், காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிவினோ. இதுவரை பன்னிரு திருமுறை அமுதம் கேட்டீர்கள். இதில் இன்று இடம்பெற்றது 10ஆம் திருமுறை. விளக்கம் அளித்தவர் சோசோமி சுந்தரம் அவர்கள். பாடல்களை பாடியவர் கணக்கன்பட்டி கே. சச்சிதானந்தம் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலி களஞ்சிய திட்ட படைப்பு.